தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தர்மபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மாற்றம். அரசாங்கத்துக்கு பதில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி வேட்பாளராக அறிவிப்பு. பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடும் 9 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிப்பு. கடலூரில் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான், திண்டுக்கல்லில் திலகபாமா, அரக்கோணத்தில் கே பாலு போட்டி. பெங்களூரு கஃபே குண்டுவெடிப்பில் தேடப்படும் இருவர் சம்பவத்திற்கு முன் 1 மாதத்துக்கு மேல் சென்னை லாட்ஜில் தங்கியிருந்ததாக NIA தகவல். குண்டுவெடிப்பை நிகழ்த்திய பின் சென்னை வழியாக ஆந்திராவுக்கு தப்பிச் சென்று தலைமறைவானதாகவும் தகவல். பெங்களூரு குண்டுவெடிப்பு விசாரணையில் துப்பு துலக்குவதற்கு வழக்கில் தேடப்படும் ஷாஹிப் அணிந்திருந்த தொப்பி உதவியதாக NIA தகவல். சென்னையில் உள்ள பிரபல மால் ஒன்றில் தொப்பியை வாங்கியிருப்பது தெரியவந்ததாகவும் தகவல். தமிழகத்தில் 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. விருதுநகரில் ராதிகா சரத்குமார், நாமக்கல்லில் KP ராமலிங்கம், வடசென்னையில் பால் கனகராஜ் போட்டி என அறிவிப்பு. சிவகங்கை தொகுதியில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்தில் போட்டி. தென்காசி தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் தாமரை சின்னத்தில் களமிறங்குகிறார். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. மத்திய சென்னையில் பார்த்தசாரதி, திருவள்ளூரில் நல்லதம்பி, விருதுநகரில் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகர் போட்டி. 133 வாக்குறுதிகள் அடங்கிய அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர் உள்ளிட்டவற்றை வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவதாக வாக்குறுதி. மாநிலத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறார். அதேபோல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாளிலிருந்து 150 நாளாக அதிகரிக்க வேண்டும். பணி செய்கின்ற ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மதுரை எய்ம்ஸை பயன்பாட்டிற்கு கொண்டுவர துரித நடவடிக்கை எடுப்பதுடன் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தப்படும். நீட் தேர்வுக்கு மாற்றுத் தேர்வு முறை கொண்டுவர வலியுறுத்தியும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உறுதி. பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. பதவியேற்றதும் பொன்முடிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்த ஆளுநர். தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்களாக ஈரோட்டில் P. விஜயகுமார் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் PN வேணுகோபால் போட்டி. தூத்துக்குடி வேட்பாளர் யார் என்பது நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என GK வாசன் பேட்டி. பிரதமர் மோடிக்கு பூட்டான் நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்போவை வழங்கி கௌரவித்த அந்நாட்டு மன்னர். விருதை பெற்ற முதல் வெளிநாட்டவர் என்ற பெருமையை பெற்றார் மோடி. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. கரும்பு விவசாயி சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது மார்ச் 28ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். 2015, 2016, 2017 ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி வங்கிக் கணக்கில் அதிக அளவில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் வாதம். மதுபான கொள்கை முறைகேட்டில் மூளையாகவும் முக்கிய சதிகாரராகவும் கெஜ்ரிவால் செயல்பட்டதாக டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. மதுபான கொள்கையை அமல்படுத்துவதில் கெஜ்ரிவால் நேரடியாக ஈடுபட்டதாகவும் புகார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் இந்தியா கூட்டணியினர் புகார். எதிர்க்கட்சித் தலைவர்களை திட்டமிட்டு குறிவைப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். மும்பை விமான நிலையத்தில் 3.25 கோடி மதிப்பிலான டைமண்ட், 1.5 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் பிடிபட்டன.
3 நாட்களாக நடத்தப்பட்ட சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களின் மதிப்பு 10 கோடியே 60 லட்சம் ரூபாய் என்று சுங்கத்துறை தகவல். ஆராசா, கனிமொழி உள்ளிட்டோர் 2G வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீடு விசாரணைக்கு ஏற்பதாக அறிவித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.